வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய வாக்கை நம்பி நாங்கள் வந்து நிற்கின்றோம். உம்முடைய வாக்கு தத்தமான வார்த்தைகளை இந்த செப்டம்பர் மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய தயவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி காணப்பட தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவெனில், பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அது அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அது அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கின்ற ஆண்டவர். அதுதான் இந்த அருமையான பிரசங்கி தம்முடைய வார்த்தைகளிலே அவர் சொல்லுவதை இந்த வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். சகலத்தையும் அது அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கின்றார். ஆண்டவருடைய படைப்பெல்லாம் வித்தியாசமான ஒரு படைப்பாக அது இருக்கின்றது. அது அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஆண்டவர். ஒருவேளை நம்முடைய உலக வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஆனால் நமக்கென்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுகின்றார், உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்னே என்னுடைய புத்தகத்திலே உன்னை குறித்து எழுதி வைத்து விட்டேன். முடிந்து விட்டது. நம் தாயின் கருவிலே நம் கருவாய் இருக்கும் பொழுதே தேவன் தம்முடைய புத்தகத்திலே நம்மை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த காலை நேரத்திலே இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த ஆலயத்திலே வந்து உட்கார வேண்டும். அது விசேஷமாக சென்னையில் உள்ள இந்த திருசூலம் தூய தோமையர் ஆலயத்திலே நீங்கள் வந்து உட்கார வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய புஸ்தகத்திலே நம்முடைய தாயின் கருவிலே நம்முடைய கரு உருவாவதற்கு முன்னமே அது அதின் காலத்திலே நேர்த்தியாய் அவைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தேவன் அழகாக அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அவர் எழுதி வைத்த காரியங்களை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கின்ற ஆண்டவர் நம்முடைய எல்லா நிலைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். செப்டம்பர் மாதத்திலே நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கின்றார். செப்டம்பர் மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கின்றார். செப்டம்பர் மாதத்திலே நாம் செய்ய போகும் காரியங்களை தேவன் முன் குறித்து அறிந்திருக்கின்றார். ஒருவேளை நமக்கு நாம் இந்த மாதத்திலே என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து வைத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கின்றார்? நாளைக்காக கவலைப்படாதே, நாளைக்காக நீ கவலைப்படாதே, நாளைக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை நினைத்து நீ கவலைப்படாதே. அது அதின் காலத்திலே நேர்த்தியாய் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காரணம் என்ன? அதே வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இந்த உலகமானது ஏதோ வெறுமையாக வெளியிலே இருக்கின்றது என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகமானது நம்முடைய உள்ளத்திலே தேவன் வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தையே தேவன் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருப்பாரானால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு பெரிதான ஒரு உள்ளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிதான ஒரு உள்ளத்தை தேவன் நமக்கு தருகின்றார். உலகத்தையே நம்முடைய உள்ளத்திலே வைக்கின்ற ஆண்டவர். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் நாம் அறியும்படியாக தேவன் அது அதன் காலத்தை நேர்த்தியாக செய்து வைக்கின்றார்.
உலகத்தை நம் உள்ளத்திலே வைக்கின்ற ஆண்டவர். மறந்து விடாதபடிக்கு நாம் தொடர்ந்து நம்முடைய நிலைகளிலே அவருக்கு பிரியமாய் வாழும்படியாக அவர் வைத்திருக்கின்றார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி அழகாக இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் செய்ய போகும் காரியத்தை மனுஷன் கண்டுபிடியான். நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்பதை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம், அதன் காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கின்றார். அல்லேலூயா. அந்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அன்று அப்படி நடந்து விட்டது, போன மாதம் அப்படி நடந்து விட்டது, போன வருஷம் நடந்து விட்டது குறித்து நீ கவலைப்படாதே. முன் நடந்ததை இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது என்று சொல்லி அவர் அழகாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்திலே முன் நடந்தது போலவே இனிமேலும் நடக்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அதன் தானாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நடக்க போகும் காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் விசாரிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆகவே சகலத்தையும் அவர் உண்டாக்கி இருக்கின்றார், சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கின்றார். அவரே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்பதை இந்த காலை நேரத்திலே தேவன் நமக்கு திட்டமாய் அறிவிக்கின்றார். அதே பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், மகிழ்ச்சியோய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லுகின்றார். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் தேவன் சகலத்தையும் உங்களுக்கு நன்மையாக அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லாமல் ஆண்டவர் தாமே இந்த செப்டம்பர் மாதத்திலே நம்மை வழி நடத்தத்தக்கதாக நம்மையும் நம்முடைய எல்லா நிலைகளையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புவிப்போம். கர்த்தர் அப்படியே நமக்காக நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இப்பொழுதும் இந்த செப்டம்பர் மாதத்தில் எங்களை நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நீர் தாமே எங்களை ஏந்தி சுமந்து காப்பாற்றி வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து இந்த மாதத்திலே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ, மகிழ்ச்சியாய் வாழ, இந்த செப்டம்பர் மாதத்தில் நேர்த்தியாய் வாழ சகலத்தையும் எங்களுக்காக உண்டாக்கின ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க இருப்பாராக.